ஹே கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, PS5 கன்சோலில் சங்கிலி பறிப்பு. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ ரொம்ப பேச வேண்டாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் பேர் இருந்து நீங்கள் படிக்கணும் வச்சுருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கன்சோல் நார்மலாக இருக்கும், ஆன் பண்ணிடலாம். இந்த கன்சோல் பார்த்தீங்கன்னா PS5 ஸ்லிம்மு 2 யூஸர் இருக்குது. இதில் வந்து இந்த யூஸருக்குள்ளே போய்க்கலாம். ஆல்ரெடி இது வந்து அன்பேட்ச் பண்ணியிருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அன்பேட்ச் பண்ணுறது என்னென்ன வெர்ஷன்னா உங்களுக்கு 9லேருந்து 12.70 முடிய ஒர்க் ஆகும். என்னோடய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா சிஸ்டம்குள்ளே வந்து கன்சோல் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போனால் 10.20 இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து டிஸ்க் எடிஷனு. டிஸ்க் எடிஷனுக்குனால என்ன அட்வான்டேஜ்னால், ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் வந்து அன்பேட்ச் பண்ணணும், 1 மணி நேரம் ஆகும். ஸோ அன்பேட்ச் பண்ணதுக்கப்புறமா ப்ளூரே டிஸ்க் நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? ப்ளூரே டிஸ்க் போட்டுச்சுன்னா உங்களுக்கு 10 செகண்ட் நார்மலாக PS4ல் வந்து எப்படி ஆகுமோ அதே மாதிரி உங்களுக்கு ஆட்டோ லோட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நார்மலாக கேம் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகாது. இது PS4ஓட கேமு, இது PS5ஓட கேமு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லோட் ஆகி மட்டும் அதே க்ளோஸ் ஆகிரும். இதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கேம்ஸ்லாம் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்துடும் எல்லாமே. PS4ல் வந்து கோல்டு ஹென்னு வரும். இதில் வந்து டீபக் செட்டிங்ஸ் மாதிரி உங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும். ரைட் சைடில் வந்து ஷேடோ மவுண்டன் அந்த மாதிரி வரும். ஸோ அது வந்ததுன்னா உங்களுக்கு இதாகிடும். ஸோ அரௌண்டு 5 கேம்ஸ் இன்டர்னலில் வந்து 5 கேம்ஸ் இருக்குது, PS5ஓட கேம்ஸு. ஸோ அதுதான் உங்களுக்கு காமிக்குது. ஸோ இதுக்கப்புறம் நார்மலாக நம்ம கேமுக்குள்ளே போய்க்கலாம். இது PS4ஓட கேமு, நார்மல் பேக்கேஜ் கேமு. சரிங்களா? ஸோ SSD M.2 அதுங்கிறதுனால உங்களுக்கு PS5ங்கிறனால ஃபாஸ்ட்டாகவே ரன் ஆகுது. இது PS5ஓட கேமு, PS4ஓட கேமு. சரிங்களா? இதே PS5ஓட கேம் போட்டுக்கலாம். PS5 கேம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய வெர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு இன்டர்னல் ஒர்க் ஆகாது, எக்ஸ்டர்னல் தான் ஒர்க் ஆகும். ஒரு சில வெர்ஷனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இன்டர்னல் ஒர்க் ஆகும். என்னோட இந்த வெர்ஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்டர்னல் ஒர்க் ஆகலை, எக்ஸ்டர்னலாக தான் ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி இந்த கேம் எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. இதுக்கு வந்து பேக் போர்ட்லாம் போட்டு தான் ரெடி பண்ணேன். அப்போது எனக்கு எக்ஸ்டர்னலாக தான் ஒர்க் ஆச்சு. இது வந்து இன்டர்னல் இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னல்லேருந்து ஒர்க் ஆனது எனக்கு இன்டர்னலாக ஒர்க் ஆகலை. அதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். எக்ஸ்டர்னல் டிஸ்கில் இருக்கிற கேம் வந்து இன்டர்னல் வந்து எப்படி மூவ் பண்ணி அதை எப்படி ப்ளே பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வந்து இன்டர்னல் மாற்றிட்டேன் நான். இப்போ வந்து இன்டர்னல் போட்டால் எனக்கு ஓப்பன் ஆகுது கேமு. அதேமாதிரி இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஹையர் ஃபேமுக்கு தான் சப்போர்ட் ஆகும். இது வந்து பேக் போர்ட் போட்டு என்னோடய வெர்ஷனுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நார்மலாக வந்து 12 பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருக்கும், 11, 12 அந்த மாதிரி தான் இந்த கேம் ஒர்க் ஆகும், சப்போர்ட் பண்ணும். எனக்கு வந்து 10.20 இருந்தது ஃபஸ்ட்டு, எனக்கு சப்போர்ட் ஆகலை. அப்புறமா பேக் போர்ட் போட்டேன், அதுக்கப்புறமா எனக்கு சப்போர்ட் ஆச்சு. இப்போது யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த கேம் நார்மலாக ஓப்பன் ஆகிடுச்சு, ஒர்க் ஆகுது. என்ன பிரச்சனைனா, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு, இந்த ரேமு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எங்கிட்ட வந்து பழைய ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது, 3.0 ஹார்ட் டிஸ்க், நார்மல் ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து கேம்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி PS4ஓட கேம்ஸ் இருக்குது, பேக்கேஜ் கேம்ஸு. ஸோ அதில் வந்து ஒரு சில PS5 கேம்ஸ் போட்டிருக்கேன். அது வந்து ஜஸ்ட் ஓப்பன் ஆகும், ரொம்ப ப்ளே பண்ணுற அளவுக்குலாம் வராது. சரிங்களா? அதே மாதிரி இந்த கேம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 GB அந்த மாதிரி வரும். அதே மாதிரி SSDயில் தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். SSD M.2 அந்த மாதிரி ஹையர் அண்ட் உங்களுக்கு அந்த மாதிரி ஹார்ட் டிஸ்கில் தான் ஒர்க் ஆகும். நார்மல் ஹார்ட் டிஸ்கில் வந்து ஓப்பன் ஆகும், அப்புறமா உங்களுக்கு ரொம்ப லோடு தாங்க முடியாமல் உங்களுக்கு க்ராஷ் ஆகிரும். அப்போ ஹார்ட் டிஸ்க்கும் சம்டைம்ஸ் ப்ராப்ளம் வரும், கன்சோலுக்கும் உங்களுக்கு ஏதாவது டேமேஜ் ஆகலாம். அப்போ உடனே ஆகாது, அப்பப்போ ஆகலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PS5 கன்சோலில் அன்பேட்ச் பண்ணதுக்கப்புறமா ப்ளூரே டிஸ்க் போட்டு எப்படி கேம்ஸு ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணிட்டு இருக்க கேம்ஸு இன்டர்னலில் எப்படி மூவ் பண்ணுறது, மூவ் பண்ணதுக்கப்புறமா அதை எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது காமிக்க போகிறேன். இந்த மாதிரி வீடியோவை மறக்காமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.